சார் அதே மாட்டிக்க இங்க ஆசியா கண்டத்துல என்ன சார் இருக்கு? அதே போல ஆசியா கண்டத்தை பார்த்தோம்னா டிரான்ஸ் ஆசிய இருப்பு பாதை போக்குவரத்து அப்படின்னு ஒன்று இருக்கு. டிரான்ஸ் ஆசியா இருப்பு பாதை சார் அது எப்படி சார் இருக்கும்? அந்த டிரான்ஸ் ஆசியா இருப்பு பாதை போக்குவரத்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம பிழைக்கிறதுக்கு நம்ம மக்கள்ல எங்க போயிருக்காங்க? சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர்ல இருந்து துருக்கியில இருக்கக்கூடிய இஸ்தான்புல் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. துருக்கியில இஸ்தான்புல் சொல்லுங்க. இஸ்தான்புல். துருக்கியில இருக்கக்கூடிய இஸ்தான்புல் வரைக்கும் பிரயாணம் செய்யக்கூடிய வகையில ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆசியாவின் மிக முக்கியமான போக்குவரத்து தான் டிரான்ஸ் ஆசியா இருப்பு பாதை போக்குவரத்து. சார் அப்ப இதோட தொலைவு எவ்வளவு சார் இருக்கும்? உட்காரு. அதாவது முதல் இருப்பு பாதை போக்குவரத்து சொன்னது எது? டிரான்ஸ் சைபீரிய இருப்பு பாதை போக்குவரத்து. இது டிரான்ஸ் ஆசியா இருப்பு பாதை போக்குவரத்து. இதோட தொலைவு எவ்வளவு அப்படின்னா 8750 கிலோமீட்டர். சொல்லுங்க. 8750 கிலோமீட்டர். டிரான்ஸ் சைபீரிய இருப்பு பாதை 9298. வெரி குட். இப்படி எல்லாம் மனப்பாடம் பண்ணி இதை படிச்சுட்டு வச்சுக்க, ஃபியூச்சர்ல உனக்கு போட்டித் தேர்வுல இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்கும் போத அழகா என்ன செஞ்சிடலாம், மார்க் எடுத்து நீங்க எங்கேயாவது ஒரு அரசு பணிக்கு போயிடலாம். அதனாலதான் பாயிண்ட் பண்ணி உனக்கு சொல்றேன். டிரான்ஸ் சைபீரிய இருப்பு பாதை போக்குவரத்தோட தொலைவு எவ்வளவு? 9298. பாட புத்தகத்துல தவறா கொடுத்துருக்காங்க. பாட புத்தகத்துல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9258 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கூகுள் மேப்ல எது காட்டுது அப்படின்னா 9298 காட்டுது. அப்ப ஆப்ஷன்ல ஏதாவது கொடுத்தாங்கன்னா இது ரெண்டையும் நீங்க என்ன செய்யணும், கவனிச்சு பார்த்து என்ன செய்யணும், போட்டுரும். சரியா? இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா எஸ்கேப் அப்படின்ற ஒரு ஐக்கிய நாட்டு சபையின் சிறப்பான ஒரு நிறுவனம். யுனைடெட் நேஷனல் எக்கனாமிக் சோசியல் கமிஷன் ஃபார் ஆசியா பசிபிக் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது ஆசிய பசிபிக் கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்களோட நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இருப்பு பாதை போக்குவரத்து தான் இது டிரான்ஸ் ஆசியா இருப்பு பாதை போக்குவரத்து திட்டம். சரியா?